வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி ஒரு மாசான ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. அந்த கேங் கோவா கேங்கா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அண்ட் நம்ம ஜாக்குலின் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த டெவில்ஸா இருக்கும்போது அப்படியே ரொம்ப நல்லவங்க மாரி நடந்துக்கிட்டு, நார்மலா இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் மாரி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அங்க உள்ள ஹவுஸ்மேட்டே வச்சிருந்தாங்க. ஸோ அத வந்து விஜய் சேதுபதி கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கலாம் சிறந்த டெவில்ஸாவோ, சிறந்த ஏஞ்சல்ஸாவோ இல்லாதனால தான் இந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் இழந்துருச்சு. அந்த பிக் பாஸ்ல அந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்க் நடக்கிறப்போ ரொம்பவே போரிங்கா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த குறிப்பிட்டிருக்காரு. அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா அண்ட் ஜாக்குலின். இவங்களால வந்து பார்த்துட்டீங்கன்னா ரஞ்சித், நம்ம ஜெப்ரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமை கரெக்டா விளையாடல. அது முதல் நாள் கூட ஏதோ ஓரளவுக்கு சுவாரஸ்யமா அது தீபக் மஞ்சரியால வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் 2வது நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா சொதப்பி விட்டாங்க. முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்குலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பரிதாபப்படுறாப்புல, அழுகுறாப்புல, நடிக்கிறாப்புல என்னமா ஒரு ஆக்டிங் கொடுத்து அந்த கேம் வந்து டெவில்ஸ் கொடுத்த டாஸ்க் கரெக்டா பண்ணீங்களும் பண்ண வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சண்டைக்கு பாயறது அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்றாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுனா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாக ஊதி விட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெவில்ஸா மாதிரி நான் வந்து மற்றவங்களால எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாப்புல இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குறாப்புல தான் விஜய் சேதுபதி சார் வந்து கரெக்டாக ஒரு பாயிண்டை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்காரு. இவங்கனால என்ன நடந்துச்சு, இவங்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து விலாவாரியா வந்து பேசப்படுறாரு. பேசி என்ன பண்ண போறது, பெருசா வந்து ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க போறது கிடையாது. ஓட்டு வந்து சௌந்தர்யாவுக்குலாம் டாப்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது சாக்லினுக்கு நல்ல ஓட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஓட்டு அடிப்படையில் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ சொல்லுங்கிறதுக்காக இதை 2 ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அதை முதல் புறமோல பேசி வச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நைட்டு சௌந்தர்யா ஜாக்லினை வந்து வெளுத்து எடுக்க போறாரா, அதுக்கப்புறம் ரஞ்சித் ஜெப்ரி இவங்களாம் சேர்ந்துட்டு அந்த கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து உடைக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இவர் என்னதான் சொல்லிட்டு போனாலும் மறுபடியும் 5 நாள் நம்ம உள்ளுக்கு எதையே பண்ணிட்டு இருப்போம். மறுபடியும் 2 நாள் வருவார் பேசுவாரு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது அப்படிங்கிறப்பல எது அந்த கேங் வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டு போக போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இவங்க டெவில்ஸ் கேரக்டர் கொடுத்தப்ப கரெக்டா அதை வந்து கேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல ஷோ இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி சார் சொல்ல வராரு. அதை தான் வந்து அந்த ப்ரோமோவையும் காட்டியிருக்காங்க.